ஏதோ வரோம், உட்கார்றோம், எழுந்திரிச்சு போகிறோம். அதே மாதிரி சில முக்கியமானவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இதுவரைக்கும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சபைக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அப்போ நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் சரீரமாகிய சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கம்தான். அப்போ நம்ம ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடியவராக, ஆண்டவருக்கு நாம் பயனுள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். ஏன்னா இந்த சரீரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். இன்னொரு தரம் நம்ம வாழ போகிறது இல்லை. அது எவ்வளோ நாட்கள் அப்படின்னு சொல்லியும் தெரியாது. இல்லை நான் நீண்ட நாள் வாழ்வேன், அப்போ பார்த்துக்கிடலாம், இப்போ வாலிப வயசு தானே, மனைவி பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால் நாம் தேவனுடைய சபையில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளையும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களையும் தேவனுக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் நம்ம என்ன செய்யணும்? மாறணும். நம்ம சபையில் தசம்பாங்க இல்லை, அதனால் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. அதையும் மிஞ்சி தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை, சரியா? அதையும் மிஞ்சி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை. அதனால் அட்லீஸ்ட் தசமபாகமாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய சபைக்கு தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கும் அதை என்ன செய்யக்கூடாது? செலவு செய்யக்கூடாது. நமக்கு இஷ்டமானவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது, இல்லையா? ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவனுடைய சபையில் தான் அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி நம்ம எதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, மீதி உள்ள நம்முடைய காசில் இருந்து தான் அதை அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்முடைய காசில் இருந்து தான் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுத்தோன்னா குறைஞ்சே போகாது. ஐயோ இவ்வளோதான் வருது, தசமாங்க இவ்வளோ கொடுத்துட்றோம், அப்புறம் இதில் அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யாது? குறைஞ்சி போகாது, சரியா? இன்னும் அதை நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆண்டவர் அதை பார்க்குறாங்க. அப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது ஆண்டவர் தான். நம்முடைய முயற்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை. சரி, இப்படி நம்ம எல்லா காரியங்களும் தேவனுடைய சபையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். முதலாவதாக எபிரேயர் 10:25 வாசிக்கலாம். சரி, இங்கே நம்ம பார்க்கிறோம், சபை கூடி வருகுதலை விட்டுவிடக்கூடாது, சரியா? சபை கூடி வருகிறதுல விட்டுவிடக்கூடாது. அப்போ சிலர் விட்டு விடுகிறது போல
சிலர் சரிவர என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்போ நாம தான் அவங்கள போய் என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா? நம்ம அவங்கள போய் பார்க்கணும். நீங்கள் அதை போய் பார்த்து ஏன் வரல, வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும், இல்லையா? ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கு. எப்போ வேணாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். அப்போ நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் அதற்கும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாங்க, பிரதிபலன் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ நம்ம இங்கேக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளோ தூரம் ஆனாலும் போகிறோம், யாரை வேணாலும் பார்க்குறோம். ஆனால் அங்கே நம்ம பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்கு இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவங்கள நாம் போய் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன் வரல, வாங்க, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஊழியக்கார் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் உங்களை தான் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அதை விட்டு விடுறவங்கள பார்த்து அவங்களுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதேமாரி சங்கீதம் 133 வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். இங்கே நம்ம பார்க்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து கூடி வருகிறது எவ்வளவு இன்பமானது, இல்லையா? நம்ம சபையாக கூடி வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. சரியா? வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு. அதுதான் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ தேவனுடைய சபைக்கு நம்ம வருகிறது என்ன செய்யணும், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. எவ்வளவு இன்பமானது, இல்லையா? அது நன்மையும் கூட. அதனால நம்ம சபை கூடி வருகிறதை விட்டுவிடாமல் வருகிறது நமக்கு அது நன்மையும் இன்பமுமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கிற சமயத்தில் அன்னைக்கு ஓய்வு நாளை ஆசரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. யாத்திராகமம் 20 வசனத்தில் வாசிக்கிறப்போ, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அப்போ நம்ம ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் கடுமையான சட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதை அன்றைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒருத்தன் விறகு விறக்கிருக்கிறான், அவனை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து மோசேயின் இடத்துல விட்டாங்க. இது மாதிரி ஓய்வு நாளில் அவன் என்ன செஞ்சான், இந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னு சொல்லி. அப்போ சரி, அவங்க மோசே ஆண்டவரிடத்துல விசாரிச்சுட்டு அவனை என்ன செய்யணும், கல்லெறிந்து கொல்லணும், இல்லையா? கல்லெறிந்து கொல்லணும் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அங்கே கல்லெறிந்து கொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, ஓய்வு நாளில் போய் விறகு பொறுக்கிறான். அதே மாதிரி அன்றைக்கு ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் கடுமையான ஒரு சட்டம் கொடுத்திருந்தாங்க.
அன்றைக்கி எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதில் ஏசாயா 58 அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை வாசிக்கிறப்ப அங்கே ஓய்வு நாளை குறித்து எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஓய்வு நாளை குறித்தும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிற சமயத்தில் அவர் உயிர்த்தெழுந்த நாளை நாம் எவ்வளவு விசேஷமாக ஆசரிக்கணும். அப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ நம்முடைய சொந்த வேலைகளை நம்ம செய்யக்கூடியவர்களாக போயிடுறோம். ஆராதனைக்கு கூட வராமல் நம்முடைய சொந்த வேலைகளை செய்கிறோம். இல்லை ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு நம்முடைய சொந்த வேலைகளை செய்ய போயிடுறோம். ஆண்டவர் அதை என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதில்லை. அப்போ அதே சங்கீதம் 133 3வது வசனம் வாசிங்க. வாங்க பாருங்க, அது ஆசீர்வாதம். நம்ம உலகத்தில் உழைச்சி சம்பாதிக்கிறதை காட்டிலும் இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா ஒரு ஞாபகம் வந்து ஞாபகம் இல்லை பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கவனிச்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டார். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதில் வேதனையே இருக்காது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுல ஒரு நிம்மதியும் என்ன செய்யாது, இருக்காது. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு விசுவாசி சபையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சங்கீதம் 92:13 வாசிங்க. அடுத்து இங்கே என்ன பார்க்குறோன்னா, சபையில் நாட்டப்பட்டவங்களாக நட்டப்பட்டவங்களாக இருக்கணும், பிடுங்கப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது, அங்கேயும் அலைசடிப்படுகிறவங்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சபையில் நாட்டப்பட்டவங்களாக நட்டப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குமா? தேவனுடைய சபையில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். சரியா? அவங்க செழித்திருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்புறம் 52வது சங்கீதம் 8வது வசனம் வாசிங்க. சரி, அப்போ இங்கே ஆண்டவர் எப்படி இருப்பாங்கன்னா, சரி நம்ம சபையில் எப்படி இருக்கணும்னா, பச்சையான ஒலிவ மரம் போல என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா அவங்க செழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பச்சையான ஒலிவ மரம் போல நம்ம செழிப்பாக இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். இப்போ அதனால் நான் தேவனுடைய சபையில் ஏதோ போய் பார்த்து உட்கார்ந்து ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய சபையில் நாட்டப்பட்டு இருக்கிறேன், தேவனுடைய சபையில் நான் செழித்திருக்கிறேன். ஆவிக்குரிய செழிப்பு, ஆவிக்குரிய வளர்ச்சி. இப்போ இது நம்ம செய்கிற சமயத்தில் மீதி உலக பிரகாரம் உள்ள எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது.
ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் சரியாக செய்து கொண்டே இருப்பாங்க. சரியா? கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாம் தேவனுடைய சபையில் நட்டப்பட்டு அங்கே செழிப்புள்ளவங்களாக இருக்கணும். அதுதான் 1ஆம் சங்கீதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 1:3 வாசிங்க. பாருங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இப்ப தேவனுடைய சபையில நாம் நாட்டப்பட்டு இருக்கிறப்ப இல்லையா, அது எப்படி இருக்குன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி செழிப்பா இருக்கோ அதே போல தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து செழிப்புள்ளவங்களாக இருப்போம். பசுமையா, அது அங்க சங்கீதக்காரர்கள் இலையுதிராது இருக்கிற மரம் இல்லையா, இலை பட்டு போனதான் உதிர்ந்து போகும். இது அப்படி என்ன செய்யறது இல்லை, உதிர்றது இல்லை. இலையுதிராது இருக்கிற மரம் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன மரம் அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி நீங்க ஏதாச்சும் மரம் பார்த்துருக்கீங்களா? வாழை மரம். எனக்கும் அதுதான் ஒரு ஞாபகம். அது சரியோ தப்போ தெரியாது. ஏன்னா இது எல்லாம் உதிர்கிறது இல்லை, ஆனால் பட்டு போகும். ஆனால் இது எப்படின்னா செழிப்பாக இலையுதிராது இருக்கிற மரத்தை போல செழிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது ஆவிக்குரிய செழிப்பை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 15ஆம் அதிகாரம் 1லிருந்து நம்ம 8 வரைக்கும் வாசிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம் தேவனுடைய சபையில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சபையை நேசிக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? தேவனுடைய சபையை நம்ம நேசிக்கணும். அப்போ தேவனுடைய சபையை நம்ம நேசித்தோம் அப்படின்னா என்ன செய்வோம்? அப்போ நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 132வது சங்கீதத்தை நம்ம இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க, 5 வரைக்கும் வாசிங்க. என்ன பொருத்தனை பண்ணாங்க? தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும். அப்ப தேவனுடைய சபை நேசித்தோம் அப்படின்னா தேவனுடைய சபை கட்டப்படணும் இல்லையா? தேவனுடைய சபை கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். அது என்னுடைய கண்களுக்கு நித்திரை கூட கொடுக்கல. நான் தூங்காம அதுக்காகவே விழிச்சிருந்து அதே எண்ணத்துல இருக்கிறேன். அப்படி இருந்து நிறைய பொருட்களை சம்பாதிச்சா கூட ஆண்டவர் என்ன செய்யல, நீ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப நாம் தேவனுடைய சபைக்காக
விழித்திருந்து தேவனுடைய சபையை நேசிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ தேவனுடைய சபை கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா, அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்போ மத்தேயு 16:18 பாருங்க, 18-19. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க, என் சபையை கட்டுவேன். இப்போ நம்ம நேசித்து அது கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற சமயத்தில் தேவன் நம்முடைய சபையை கட்டுவார். அது கட்டடம் அல்ல, ஆத்துமாக்கள். சரியா? தேவனுடைய சபையை நம்ம நேசித்தாதான் நமக்கு ஆத்துமாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுவோம். ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆத்துமாக்கள் நம்முடைய மந்தையில் சேர்க்கப்படணும், அது ஜீவனுள்ள கல்லாக கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புவோம். தேவனுடைய சபையை நம்ம நேசிக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். இப்போ அதனால் தேவனுடைய சபையை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் எபேசியர் 5:25 வாசிங்க. இல்லை 5:25. இப்போ ஆண்டவரே சபையை நேசிக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் என்ன செய்யணும்? நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சபையை அன்பு கூர்ந்தவங்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஏதோ வரோம், உட்காரோம், எழுந்திரிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறதுனால தேவனுடைய சபையை நேசித்து தேவனுடைய சபையில் நாம் என்ன செய்யணும், எனக்கு என்ன உத்தரவாதம், என்னையால் என்ன செய்ய முடியும்? பொதுவாக நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், இந்த பாயம் அடித்து மாப்பு போடணும், மேலேயும் போடணும், அப்படி சுத்தமாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஒரு 2 பேர் இல்லைன்னா 4 பேர், அதுவும் அவங்கள தேடி பிடிச்சி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோம் தேவனுடைய சபையை? சரியா? அப்போ அது மாதிரி எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். தானாக முன் வந்து செய்யணும், யாரும் சொல்லணும் அப்படின்னு இல்லை. சரியா? தானாக முன் வந்து எது இல்லையோ அதை வாங்கி கொடுக்கணும், இல்லையா? நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம்? வாங்கலாம். வாங்கிட்டு உங்கள் காசு கூட போட வேண்டாம், வாங்கிட்டு என்கிட்ட என்ன செஞ்சிடலாம்? காசு வாங்கிக்கலாம். சரி. அப்போ அதனால் நம்ம தேவனுடைய சபையை நேசித்தா சபைக்குன்னு சொல்லி என்ன வேணாலும் செய்வோம். சரியா? அதனால் தேவனுடைய சபையில் நம்ம ஒரு பார்வையாளராக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ சபை அப்படின்னா எது தெரியுமா உங்களுக்கு? சபைன்னா என்ன? கட்டடமா? இப்போ நம்ம விசுவாசிகள் கூடி வருகிறது தான் சபை. விசுவாசிகள் கூடி வருகிறது தான் சபை. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் சபையினுடைய ஒரு அங்கம்தான். அப்போ நம்ம சபைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா
ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எல்லா விசுவாசிகளுக்கும் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். எல்லா விசுவாசிகளுக்கும் அவங்களுடைய பெயர் நமக்கு தெரியணும், அவங்களுடைய நிலைமை நமக்கு தெரியணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இப்போ நம்ம அவங்களை நேசித்தாதான் அவங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம் இல்லையா? நம்ம நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ அப்படி ஜெபிக்கிறீங்களா இல்லையா? இன்னும் அதை அப்படி ஜெபிக்க பிரயாசப்படுங்க. சரியா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்போ கொஞ்சம் நம்ம வேலை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்கிடணும். நல்லா ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னா 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். சரியா? சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, மாத்திரை நிறைய போடுறேன். அதில் 2 மாத்திரை தூக்க மாத்திரை போடுறேன். ஆனாலும் ஒரு 5 மணிக்கு ஆண்டவர் என்னைய எழுப்பி இந்த மணியை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. மணியை பார்த்தா 5. சரி, எந்திரிச்சு உடனே பல விளக்கி குளித்து ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சீக்கிரம் தான் எந்திரிக்கணும்னு பிரயாசப்படுவேன். சரி, நீங்கள் அன்னைக்கு என்ன செய்கிறீங்க? லீவு தானே, நம்ம கூட கொஞ்சம் தூங்கலாம். சரியா? அப்படி நம்ம செய்யக்கூடாது. அது ஆண்டவருக்கு என்று சொல்லி செலவு செய்யக்கூடிய நாள். அதனால சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா ஆயத்தங்களும் செய்து நம்ம சீக்கிரமாக கடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக எந்திரிச்சா எல்லாருக்காகவும் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். 7 மணிக்கு எந்திரிக்கிறதுனால அடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. 6 மணிக்கு எந்திரிச்சா நீங்கள் என்ன செய்யலாம்? எல்லாருக்காகவும் ஜெபிக்க முடியும். இப்போ அதனால் நம்ம எல்லாருக்காகவும் எல்லாரும் ஜெபிக்கணும். சரியா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசையும் விருப்பம் உண்டு. ஒவ்வொரு நாளும் எல்லாருடைய பெயரை சொல்லி அவங்களுக்கு ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கலைன்னா எனக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. சரி, இப்போ அதனால் நீங்கள் அது ஒரு பழக்கமாக வைங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. சரியா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதான் சங்கீதம் 122:6 வாசிங்க. இங்கே எருசலேம் அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? இல்லை எருசலேம் அப்படின்னு சொன்ன தேவனுடைய வீடு. இப்போ அதனால எருசலேமுடைய சமாதானத்திற்காக, தேவனுடைய சபைக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். சரி, அடுத்து தேவனுடைய ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரருக்காக கூட நீங்கள் தினம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உடம்புச்சரில் ஜெபிங்கன்னு குறிப்பு கொடுத்தா மட்டும் ஜெபிக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும். சரியா? பாருங்க, அப்படி தான் வசனம் சொல்லுது. எபிரேயர் 13:18 வாசிங்க. இப்போ எங்கே அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்கிறாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்கு அப்படின்னா, எல்லாவற்றிலும் நல் மனச்சாட்சி உள்ளவங்களாக நடக்கிறதுக்காக. சரியா? ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் நல்லா நடந்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
ஆனால் அப்படி நடக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அதே 17வது வசனம் வாசிங்க. ம் ஆ ஆ ஆ ம் இப்போ உங்களை நடத்துகிறவர்கள் அவங்க உங்களுக்கு உத்தரவாதம் உள்ளவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் இந்த மந்தையை கொடுத்துருக்குறாங்க, அதை நீ மேய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, போசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, விசாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாங்க, கணக்கு கேட்பாங்க. ஆண்டவர் கணக்கு கேட்பாங்க. இந்த தாளந்து கொடுத்தவங்கள எப்படி ஆண்டவர் கேட்டாங்களோ அதே போல் ஆத்மாக்களை ஆண்டவர் கொடுக்குறாங்க. அதை விசாரிக்கும்படியான பெருப்ப ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதே நேரத்தில் துக்கத்தோடு இல்லை, சந்தோஷமாய் செய்கிறதுக்காக அவங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும். நான் சும்மா சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஊழியத்துக்கு போகிறப்ப எல்லாரும் பேக் எடுத்துகிட்டு வாங்க, தெலுங்கு புக்கும் வச்சுக்கிடலாம், தமிழ் புக்கும் கையில் வச்சுக்கலாம், ராக்ஸும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தர் கூட என்ன செய்கிறதில்ல, எடுத்துகிட்டு வர்றதில்ல. இப்போ நம்ம ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்கள நடத்துகிறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், பார்க்குறோம் இல்லையா? அங்கே அந்த 13-17 மறுபடியும் வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் ஆண்டவர் என்கிட்ட தான் கேட்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக அப்படின்னா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு அறிந்து அதுக்காக ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் அப்படி தான் இருக்குது. உன் நாடுகளுடைய நிலைமையை அறிந்து கொள். உன் நாடுகளின் நிலைமையை அறிந்து கொள். அப்போ ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அதனால என்ன செய்யணும், கீழ்ப்படியக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும். கீழ்ப்படியலைன்னா நீங்களும் ஆண்டவருக்கு தான் என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அதனால் ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சபையுடைய ஊழியங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோமா? மாதத்தில் ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணுறோமா? ஞாயிற்றுக்கிழமை வர்ற சமயத்தில் மற்ற நாளில் ஜெபிக்கிறீங்களா? யாருமே இங்கே பார்க்கறது இல்லை. பிள்ளைகள் விளையாடட்டு விட்டுருங்க, அது பாட்டில் விளையாடுகிட்டோம். நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கேட்க முடியாது. சரியா? அப்போ நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சரி அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அது அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. ஊழியங்களுக்காக இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யப்படுகிற ஊழியம், பைபிள் ஸ்டடி, சுவிசேஷ கூட்டம், முதல் வியாழக்கிழமை, 3வது வியாழக்கிழமை, 4வது வியாழக்கிழமை கிராம ஊழியம். சரியா? முதல் சனிக்கிழமை சபையில் கூட்டம், 2வது சனிக்கிழமை வீடுகளில் கூட்டம். இப்படி என்ன செய்யுது, சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்,
கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒன்று காலையில், இல்லைன்னா ராத்திரி, எப்படி ஆகியும் நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதே மாதிரி ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாங்க, ஒரு மனம், நம்மளுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். அடுத்து இணக்கம் இருக்கணும், ஒரே சிந்தை இருக்கணும். சரியா? நம்ம கூடி வர்றது கொஞ்சம் பேர் தான், 70 பேர்கிட்ட இருக்கோம், 60 பேர் தான் வருவோம் ரெகுலராக. மீதி வந்தும் வராமலும் இருக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஒரு மனம், ஏக சிந்தை. அப்போதான் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், ஆவிக்குரிய நிலைமையில வளரக்கூடியவங்களாக இருப்போம். அதுதான் அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. அங்கே ஆரம்பத்தில் அவங்க என்னன்னா ஒரு மனதோடு கூட ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எருசலேமில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாரும் ஒரு மனதோட, அங்கே எதுவும் வேற்றுமை இல்லை. ஆனால் ஒரு இடத்துல வேற்றுமையை பார்க்குறோம். எல்லாரும் சீசர்கள் மட்டும் ஒரு மனசோடு இருந்தாங்க. அதில் பேதுரு என்ன பண்ணுறாங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன். ஒரு வேற்றுமை. உடனே மற்றவங்களும் நானும் வரேன். இப்போ ஆண்டவர் அவங்கள கடற்கரையில் சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மனதோடு கூடி வருகிறத பார்க்கிறோம். அதே 46வது வசனம் வாசிங்க. அப்போ அங்கே ஒரு மனதோடு கூட அன்னைக்கு இப்படி கூடி வர முடிகிறது இல்லை. அதனால யாருக்கும் தெரியாம வீடுகளில் என்ன செய்கிறாங்க, கூடி வர்றாங்க. அப்போ வீடுகளில் அப்பமிட்டு ஆராதிச்சாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு கிடையாது. எப்போ எப்போ எந்தெந்த வீடுகளில் கூடி வராங்களோ அப்போ அந்த வீட்டில் அந்த நாளில் அவங்க அப்பமிட்டு கர்த்தரை ஆராதிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மனம் இருந்துச்சு. சரி, அதே மாதிரி 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. அப்போ இங்கே ஒரு மனதோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க, ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்திய சபையில், தேவனுடைய சபையில் இது கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. ஆனால் நம்ம வேற்றுமையானவங்க தான். வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்து வந்தவங்க தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ நம்ம இப்படி நம்ம தேவனுடைய சபையில் நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் தேவனுடைய சபைக்கு நம்ம கொடுக்குறவங்களாக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதேமாதிரி நம்ம தேவனுடைய சபையில்
எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் பைபிள் ஸ்டடி அங்கே சபைகள் கிடையாது. சேத்துப்பட்டில் எபனேஸ்வரங்கள் தான் பேசுவாங்க, ஸ்டடி எடுப்பாங்க. அவங்க யாத்திராகமே எடுத்து முடிக்காமலே போயிட்டாங்க. அப்போ இங்கே நாங்கள் கடை வச்சவங்களாக தான் விசுவாசிகளாக இருந்தோம். அப்போ ஒரு சிலர் ரெகுலராக என்ன செஞ்சிருவோம், சைக்கிளில் தான், இது மாதிரி வண்டி கூட கிடையாது, பின்னாடி டீப்பில் பைபிளில் கட்டிட்டு என்ன செஞ்சிடறது, இங்கேருந்து சேத்துப்பட்டுக்கு போய் பைபிள் ஸ்டடிக்கு போய் அங்கே கேட்டுட்டு வருவோம். நான் மட்டும் இல்லை, என்னோடு கூட உள்ள சில சகோதரர்களும். சரியா? அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம கிராம ஊழியத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நாங்கள் சைக்கிளில் தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு சகோதரன் மோட்டர் வண்டி வாங்கினாங்க, அதில் உட்கார்ந்துக்கிட்டு போவோம். அதுவே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் வேன் வாடகைக்கு எடுத்து போனோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால சொந்த கார்களில் போய் என்ன செய்கிறோம், இறங்கி ஊழியத்தை செய்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை எவ்வளோ வளர்க்கிறார். அதுக்கு காரணம் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறது தான். இப்போ அதனால் அதை பெற்று நாம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், வாழக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால் நம்ம தேவனுடைய சபையில் வந்து போகிறவங்களாக அல்லது பார்வையாளராக இருக்கக்கூடாது. அது நிலைச்சிருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நட்டப்பட்டவங்களாக அதில் நிலைச்சிருக்கிறவங்களாக இருக்கணும். அதே மாதிரி செழுமையாக இருக்கணும். ஆவிக்குரிய செழுமை அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, ஒருவேளை நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களேன்னு தெரியாது, ஆனாலும் வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட நம்ம தேவனை ஆராதிக்கணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், தேவனுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படணும். அதற்காக ஜெபிப்போம், தேவனுடைய சபைக்காக ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஜெபிப்போம், சபையுடைய ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், தேவனுடைய சபைக்கு கொடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் உடைய சமூகத்தில் உடைய நாமத்தினாலே கூடி வந்து நம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காணிக்கையினாலே கனம் பண்ணும்படியாகவும் உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளினால் உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் உதவி செய்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படியாக உதவி செய்தீங்க. நான் தேவனுடைய சபையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. கேட்டமுடைய வசனத்தின்படி வாழ்க்கையில் வாழ, தேவனுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட, தேவனுடைய சபை கட்டப்பட, இன்னும் ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டும் என்று முன்னோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உதவி செய்யுங்க. இந்த நாளில் வந்தமுடைய பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களெல்லாம் வரும்படியாக கொண்டு வாங்க. தொடர்ந்து இன்றைக்கு நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. மாலை ஜெப கூட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்து கூடி ஜெபிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின்
மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.